யூ ஆர் கிரேட் தலைவா, கிரேட். ரொம்ப நாளாச்சு என் குலசாமி கோயிலை கும்பிட்டு. பரவாயில்ல, கல் ரூபத்தில் இருக்கானே சாமி. ஏ இது பொம்பளையா இல்லை சான்சினாவா? ஹலோ, சூப்பரா. ஆனா வேப்ப மரமே வந்துடும். சட்டி போடலையா வச்சு? நீ தான் தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு இந்த வருஷம் ஜட்டியும் பாடியும் வாங்கி தரேன் இருக்க. அண்ணே எப்படி கண்டுபிடிச்ச? அப்படி தட்டும் போதே கிஜா கிஜா கிஜாங்க. வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, வேப்பங்குள ரொம்ப காய்ச்சிருக்கு, வேப்பங்குள ரொம்ப காய்ச்சிருக்கு, வேப்பமுத்து பிறக்கவாடி, வேப்பமுத்து பிறக்கவாடி, வேப்பமுத்து பிறக்கவாடி, இல்ல இன்னும் கொஞ்சம் நீ பெருக்கவாடி. ஆமா இன்னும் கொஞ்சம் நீ பெருக்க மாட்டேன்டா. அது தில்லாட்டு அங்கு தாங்கு இவள தலகா போட்டு வாங்கு. தாங்கு தாங்கு. ஓ ஏ நானே மேல குச குச போட்டு தொலைச்சிடாத. ஓ ஏ என்னனே வந்தோனே வண்டி ஓட்ட கடிக்கலாம் தான் போனேன். மூத்திர கவுச்சி வந்துச்சாடியா. கம்ப விட்டு துவைச்சி சென்ட் போட்டு வந்து. கம்ப விடாத, உலக்கை விடு. உலக்க இருக்கா? அவன் மண்டைய தர அடிக்க. அடிதில்லா தாங்க தாங்க இவள திருப்பி போட்டு வாங்கு. சும்மா திருப்பி போட்டு வாங்கு. ஒன்னை சப்பைஸ். ஏண்டி பரைத்தனி முண்டை? என்னடா பீத்தினி முண்டா? என்னடா வந்தாந்து பேச? அஸ்பகலா ஹைலசா கல்தபரா ஹைலசா ரூபகா ஹைலசா கிக்கடா ஹைலசா லாலா குட்டோல் தப்பிமா கண்ணே கங்கம்மா இடுபொச்சத்தி திருப்பி பாரமா. என்னெல்லாம விளக்கு எரியம்மா கண்ணே கங்கம்மா அசர புடிங்கி திருச்சி பாரமா. அசுர புடிங்க. ஏ அந்தக்கு பதக்கு நமக்கு இருக்கிற தோள் மையா கப்சா விட்டா பாரு கப்சா அத்தகன்னு மாமியா அத்து பக்க மாரியா பட்டாக்க பூ முடிப்பா இந்த வந்தாக்கா பூவ போல கதக பாக்குற போறே. நல்லா கிடு நபிமா கண்ணே கண்ணாமா வந்து சுத்தி திருப்பி பாரமா. எதுக்கு கல்ல கொண்டு அடிக்க வர்றிய? என்கிட்ட இருக்கற வச்சு தான் நான் பண்ண முடியும். கல் எந்த பஜலையும் இருக்கற வச்சு பண்ணுங்க. பண்ண முடியாது. பண்ணே. நான் விரதம். நான் விரதம் இன்னைக்கு தான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ நீ அடிக்க முடியா? நல்லா செய்வீங்களா? எவ்வளவு நேரம் செய்வீங்க? எவ்வளவு நேரம் செய்வீங்க? நான் முடியாது, நரம்பு தலைச்சு. ஐயோ மாத்திரை வாங்கி தரேன் நானு. நீ கூறக்காரன் வர்றேன். எவன் அவன்? கண்டனர்ல வர்றாங்க. ஏன் அவன் நீ கூறக்காரைய அவன் ஓனே முண்டை. ஆனா அவன் இத்தண்டி பொம்பளை என்னடா பண்ணுவேன்? இவன் ஒத்த செப்பையை தூக்குறதுக்குள்ள அவன் இழைச்சிருவானடா. அப்படி விஜி என்னடா மருத? எல்லாரும் யானை கதை கேட்டீங்கல்ல? சரிடா. இப்ப சொல்ற யானை கதை. இப்ப விஜய் தான் யானை. ஏல என் கோத்தா யானை எனக்குடா வெள்ளாடா கிடச்சு. அண்ணே இது என்ன குதிரை மாதிரி கத்துது? யானை என்னைக்கு குதிரையா மாறிச்சு? ஏலே ஒரு மிமிக்கிரிக்கு ஒரு அளவு இல்லையாடா? உள்ள எல்லாமே வந்துச்சு. நமக்கால வந்துச்சு, பூரா வந்துச்சு, அட்டைப்பூச்சி வந்துச்சு, தேள் வந்துச்சு, பாம்பு ஒண்ணுதான் இன்னும் வரல. அம்புட்டு வந்தவனே உனக்கு மூத்திரம் வந்துருக்குமே. எனக்கு மூத்திரமே வரல, வலிக்கே வந்துருச்சு. அண்ணே இது நல்ல அரபி குதிரையா இருக்கும் போலனே. என் தம்பி யானை கதை கேட்டாங்கல்ல? விஜய் தான் யானை, நான் தான் எலி. சூப்பர். ஒன்னே ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு உயிரோட வந்தா செய்யு. இங்கே வேணா பப்ளிக்கா இருக்கு, தென்னந்தோப்புக்கு வரியா? அங்க நல்லா காத்து, சில்லு 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 என்ன காத்து. மொத்தம் பெரிய சூப்பர் சிங்கரை பாடு. வேற நீ மயிறு பிடிக்க மாதிரி பாடுவ போற. அந்த கதையை கேள்வி நீயே சிரிப்ப. ஓ சரி 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 சரி. ஒரு யானை டெய்லி திருவிடான பஸ் ஸ்டாண்டுக்கு வாழைப்பழம் இங்கே வந்திருக்கு. அப்போ திருவிடான பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஒரு எலி டெய்லி ஒரு வடையை திருடி திருடி தின்றுருக்கு. ஐயோ இந்த யானையை கேட்டிருக்கு, ஒரு நாளைக்கு உன்னைய கஜா கஜா கஜா. அது என்ன கஜா 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 கஜானா? சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. அப்ப அந்த யானை சொல்லி இருக்குக்கா, என்ன சொன்னிச்சு? பப்ளிக்ல நீ என்னைய குஜ கஜா வேணாம், தென்னந்தோப்புக்கு போய் குனிஞ்சு அப்படியே இந்த எலி உடம்பெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிச்சா? கப்பலிங்க கண்டுபிடிச்சிச்சு. அப்பா அதுவே அந்த சைஸ் தானே இருக்கும்.
மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி? அப்ப இந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. ஐயோ யானை ஆன் இருக்கு. அம்மாடி இந்த எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா. எலிக்கு நினைப்ப பத்தியா? அது மாதிரி இப்ப எம்கேஆர் உனக்கு நினைப்பு ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா. எப்பா ரொம்ப வலிக்குதா மெதுவா வர்றேன் மருதம் கூடியா வர்றேன். கத்துறீங்க ஏலே என் தமிழை மாதிரி அறிவாளி யாருமே இல்லடா. இங்க ஒரு தண்ணி கேனு ஸ்டிக்கர்ல எழுதுனேன் பாரு. கோவிந்தமங்கலம் எம்கேஆர் அன்பு தம்பிகள் சார்பாக 501 தண்ணி கேனை வச்சுட்டாங்கடா. தண்ணி கேனு ஸ்டிக்கரு பயலுகடா. கொடூரமா அப்பொண்ணு எப்பொண்ணு விஜய் கவட்ல பண்ணும். அது எப்படி உனக்கு தெரியும்? அது இப்ப வராது, சித்திரை மாசம் வெயில்ல தான் வரும். நீ தானே ஸ்டேட்டஸ் அடிச்சு செல்ஃபி. ஆமாமா நீங்க தான் பாத்தீங்க. என்னண்ணே தம்பிக்கு அமுச்சுடா மூட்டை. ஒரு ரெண்டு ரெச்சு உள்ள ஒரு ரெண்டு ரெச்சு என்னாச்சு? உன்னைய பார்க்க ஒத்துமையாயிருச்சு. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையாயிருச்சு. இந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையாயிருச்சு. தொண்டி கடலுந்து ரெண்டு இருச்சு. ஆஜ கண்ணாட்டி நம்ம நண்டு முடிக்க போவா மடி நேஜ பொண்டாட்டி. நம்ம நண்டு முடிக்க போவா மடி நேஜ பொண்டாட்டி. நண்டு முடிக்க போவா மடி நேஜ பொண்டாட்டி. இன்னைக்கு மாலையோட வந்துட்டானே. இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ 2 பேரும். என்ன ஒண்ணு போறாங்களோ. மாலை வேணுமா? மாலை 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 வியாபாரம் பாக்குறது இல்லையா? கத்தாதீங்கப்பா. எப்படி நான் வியாபாரம் பாக்குறது? ஐயோ வாய முடியா நான் கட்டுப்பான்னு வச்சுக்கா. வாய முடிங்க. அது என்னாச்சு? மாலை வேணுமா? மாலை வேணுமா? எப்ப போப்பா. அவன் பெரிய அயல்நாட்டு அதிபர், நீ உள்நாட்டு அதிபர். அவன் முன்ட்ட உளுந்த வடைக்கா நடிச்சுட்டு தெரியும். மாலை வியாபாரம் பார்க்க வந்தா எப்படி? நீ வந்தனால தான் இவ்வளவு சத்தம். உள்ள போ. ஏய் மிஸ்டர் குந்தாணி முண்டை, அந்த பாடியை ஒண்ணும் செய்யாத. அவன் தன்னால வேதரை சமக்க முடியும். பூளுன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. ஏய் பூளு சென்னை பாச பேசுறாடா மொத்தா. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள உண்டு. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்ல. குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்ல. பொசிஷனோட எதுல வந்து விடுது பாரு கரகம். விஜய் கடுப்பாயிரும்டா. அது கருப்பா தான் இருக்கும். மிஸ்டர் அருவாம் கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்ல. தாண்டா ஆன கொட்டாய் விடுது. என்ன ஏப்பமா விடுற? ஆடியா பெரிய வசனத்தை அப்படியே பொழிவ. இல்ல மருதமணி நோனி மணி உனக்கு சவுண்டு வேற. நான் ஆட முடியல. நீ கூட ஆட்டி விடு. நீ கூட வாய மூடுங்கய்யா. என்னையா அப்படி கத்துறீங்க? அம்பா கத்தி என் வியாபாரத்தையும் கெடுத்துவிட்டு என் பொழப்ப கெடுக்க போறீங்க நீங்க. நாம மருதமணியை விடு. நானும் எத்தனை வீடியோ போடுறது. ஐயோ அவன் நிற்கும் போது சொல்லாதீங்க சொல்ல. நாங்களும் டயம் அவங்க டயத்துக்கு வந்துருவான். விடியாப்பா போ. நான் நிக்கலி மருதமணியை விடு. கப்பலையும் நிற்கும் போது ஓத வர சொல்றீங்க. குட்டத்து விடுவான் கொடுத்து பாரு அப்படியே தழுக்கு புழுக்கு பொம்பளை ஆடி எடுக்கும் போது. வாய் ரொம்ப ஓவரா பேசுற. ரசிகர் இருந்தா நீ பேசுவியா? அந்த பாடியை எரிச்சிரு. பாகானே அலமரா அங்கே விழுது வாரி நாயிரம். நானே
ஒரே அறதேன் என்னமோ மூத்திரம் குடிக்கிற முட்டை மாதிரி அங்கே போய் பாருங்க நாளை எட்டிக்கிட்டு பாக்குறாப்ல பாகான அலமரா 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 வாகானே ஆலமரோ ஆலமரோ தீபாவளி முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆகட்டும் உன்னை சென்னையாக்குறேன் ஆமா ஆமா இப்ப ஆவணி 24 நடக்குது இப்பதான் இடத்த சுத்தம் பண்றாரு தீபாவளி முடிஞ்சதும் கல்ல அப்படியே புதக்கு நோடுவார் வருஷம் முழுக்க இததான் சொல்றான் கீரை முண்டா தீபாவளி ஏல இன்னும் 1.5 மாசம் நடக்கு அது வரைக்கும் இடத்த சுத்தம் பண்ணி போறதா வேறவே கல்ல குண்டிட்டு போறாங்க தலைவா தலை எங்க இருந்த நீங்க தலைவா செய்யுங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்க தலைவா நான் இருக்கேன்ல 2 வளவு வச்சிருக்கேன் அப்படியே தழுக்கு புழுக்கு நல்லா இருக்கா ஐயோ குத்துராண்டு குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி ஆடுறியா இல்லை முட்டை பத்து போடுறியா சும்மா இருங்க அவர் ஆடையில அதுவும் ஆடுது குத்துராண்டு உண்மையிலேயே வா விஜய் உன்னை ரொம்ப பாராட்டணும் விஜய் நானு மணியண்டா அண்ணே நான் தவணதெல்லாம் பெருமை கிடையாதுடா என்ஜாய் என்ஜாய் இருக்க சொத்து மொத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு தவணவாரு உண்மையிலே நீ உண்மையிலே கெட்டிக்கார பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு மருதமணி இனிமே நான் அந்த மாதிரி குதிக்கையில நீங்க கைய வச்சு புடிச்சு அணைச்சுக்கணும் என்ன சுருக்கி போச்சு அவ்வளவுதான் என் வேலைய தலைவா அவன் வேலைய அடுக்கு மல்லிகை இது ஆள் புடிக்குது தோல் புடிக்குது தலைவனுக்கு மூடி ஏறி போச்சு என்னடா ஓரின சேர்க்கல ஈடுபடு நாடகமா இல்லை பாத்ரூம் ரோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காதா அடியே உச்சிக்காரி முட்டாக்கி வாடி என்ன சத்தம் லப்புல முடிஞ்ச அண்ணே ஏண்டி ஓ உடம்புக்கு அந்த முருங்காயை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க உடம்பா முக்கிய உணர்ச்சி 5 நிமிஷம் எனக்கு ஒரு சந்தேகம்னே இது நாடகமா பிட்டு போட மாட்டேன் கொஞ்சம் இருப்பா முத்து போட்டு பார்த்து சொல்றேன் அடே காட்டு ஒண்ணே ஏத்தா உடம்புல படாத இடமே தலைவா கிரேட் தலைவா சட்டியெல்லாம் புளிஞ்சிட்டான் அப்ப பாவாடைய கிழிச்சிட்டான் ஐயோ பாதியிலே நிப்பாட்டிட்டாரு முழுசா செய்ய விடுங்க இரு ஊரட்டான் ஏபாய் இங்க வாங்க தங்க இப்படி தடவை தரானே இல்லை காலைல சம்பளத்துக்கு திருவிழாவில் 4 பேரத்தை பிடிச்சிக்கிட்டு போமுண்டா அடுத்த முண்டாட்டி கெஞ்சி கதிரை தூக்கிட்டு வந்தா போட்டு உள்ள ரெண்டு உள்ள பத்து உனக்கு என்ன செனையா பின்னாடி கிடைச்சா அவன் முன்னாடி கிடைக்கல அண்ணே நம்ம கத்தி வச்சிருக்கே பலூன் உள்ற போலோட வெடிக்குதுனே
என்ன திருப்பி வைனே அண்ணே எனக்கு கட்டு வைனே பொடி நடையா போறவளே பொறுத்துறமா நானும் வரேன் பொடி நடையா போறா ஆஹா ஆஹா அண்ணன் எப்படி வாம பண்ணுது பாருங்க பெரிய மஞ்சு விரட்டுக்கு போறவங்க திலகம் விட்டுட்டு போறான் இப்பத்தே வடமாட்டுல இறங்குறாரு மாடு அணைகிறதுக்கு நெத்தில பொட்டு வச்சு திலக மட்டும் இறங்குறாரு ஏழை ஏழைப்பால அருளண்ண ஏழை மருதமணி என்ன பண்ணப்பன்னு தெரியுமா நல்ல கட்ட நான் சொல்லாம விட மாட்டேன் நீ பேச்ச மாத்திரியா எப்ப யூடியூப் சேனல் கனி நீ எடுத்த தானே சென்சார் கட் பண்ணு அண்ணே இது என்னது இது ஐயா ஐயா எம்கேருக்கு ஓத புடுக்கு எம்கேருக்கு ஓத புடுக்கு சிம்முக்கு போனேன் கட்ஸ் அங்கே வந்துருச்சு ஆத்தி ஆஹா மணியே மணியின் ஒளியே எங்க மருதமணி அண்ணே அடிச்சாடியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே ஆஹா 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 இது பரதநாட்டில் நெல்லு குமிக்கிறா முன்ட்ட 10 மணி அம்மாவே தோத்து ஐயா நான் போயிடுச்சு பரதநாட்டியம் வாசிங்கப்பா சொல்லடி அண்ணே 10 மணி அம்மா உசுரோட வந்துருச்சுனே ஏய் காதுக்கு தான் வந்துருச்சு அங்கே வாரி ஐயோ என்னங்க ஐயோ முக்காப்பமனை தாண்டி ரூபா 300க்கு சேலை கட்டி தானி ரூபா 300 ரூபாய்க்கு சேலை கட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கொப்பளியம்பட்டி அலெக்ஸ் குகு சுரேஷ் பாப்பாப்பட்டி செல்லப்பாண்டி டெக்கர் நெல் அறுவடை இயந்திரம் சார்பாக ரூபாய் 501 நன்றி. இங்கே வரு நான் எவ்வளோ தூரத்துக்கு காசை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் ஏடிஎம்மில் போய் காடை விடுறானே. அக்கா நீ இதே மாதிரி வச்சுட்டு வாக்காய் அக்கா சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்க வர முத்தம்மா தம்மா பக்கம் வர வெக்கமா ஏய் சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி ஐயோ மருதமணிக்கு ஓத புடுக்க இது பனங்கொலைங்க இது பனம்பழத்தை உள்ள வச்சிருக்கேன் மாச்சுக்கிறா நல்லங்க நல்லங்க நான் எனக்கு அப்படித்தான் நான் வளைச்சிருக்கேன் கட்டாளி மேனே. ஐயோ ரத்த கசிவெல்லாம் வருது. போடுறா மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தாலும் எரோ பொண்டாட்டி நீதானி அடி காதருந்த மூடி உனகட்டு வேண்டியதாளி அடி காதருந்த மூடி உனகட்டு வேண்டியதாளி என்னப்பா வெளியே இருக்கும்போது அடப்பா எவனாவது தமிழ்நாட்டில் இப்படி ஆட்டம் ஆடுவானடா. உன்னை உள்ள வாடா காலை பிறக்கிட்டு 2 கடுவை போட்டு உடனே அவரை காலை பிணைஞ்சு அடிப்பீங்க, என்ன எதை பிணைஞ்சு அடிப்பீங்க? ஓடி சகிலா முண்டை வசந்து வா ஒரு கராட குத்துவா வசந்து வாடா இங்க வசந்து முன்னதான உட்கார்ந்திருக்க வா 2 குத்து வாடா உனக்கு இதுக்கு சரியா வரும்டா. ஏய் வா வித்யா வருவேன் அதெல்லாம் வருவேன் தம்பி. வித்யா இல்ல வசந்தா வா வசந்த் யார் அது? ஆ யாரு? நம்மாட்ட யார் பேரு? வசந்த் கராட கலைஞர் மதன்.
திருச்சி வசந்த். திருச்சியா? ஏய் நம்ம ஊர்ப்பா. யாருப்பா? திருச்சி விஜய். வாங்க. திருச்சி விஜய், திணையத்தூர் வசந்த். திணையத்தூர் வசந்த், திருச்சி விஜய். வாங்க. ரெண்டு பேருக்கும் ஓசும் பெருசு இங்க வாங்க. கப்ளிங் ஓட்ஸ். குத்துராண்டி குத்துராண்டி மருத முடிய. இப்பொழுது பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கு நேரம். நீ இடுப்புல ஏறி உட்கார்ற, நீ இதுல ஏறி உட்கார்ற. ஐயோ அதுதானே மருதமணி வர சொல்லு. மருதமணி வர சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு வர சொல்றாங்க? மருதமணி அண்ணே தான் நான் தெரியாம இப்படி துணி தச்சு போட்டு வந்திருக்கேன். இருடா. அண்ணே நான் தானே சம்பளம் தருவேன், நான் தானே கூட்டு வந்தேன். ஏல என்னடா அது 2 நிமிஷம் ஆகும் சாப்பிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி சொல்றேன். ஐயோ நடிப்புக்கு ஏற சொன்னா போட்டு பெனையிரிய மருதமணி. ஜிகே ப்ரோமோட்டர்ஸ். ஜிகே ப்ரோமோட்டர்ஸ். ஜிகே 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 ப்ரோமோட்டர்ஸ். 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 ஜிகே ப்ரோமோட்டர்ஸ். இடம் வாங்க விற்க என் தம்பி ஜிகே ப்ரோமோட்டர்ஸ் பனியன் வயல் அன்பு தம்பி சார்பாக ரூபாய் 501 ரியலைஸ் பண்றேன். 500 ரூபாய் தாண்ட மாட்டான்டா. ஜிகே மோட்டார்ஸ். அப்புறம் 500 ரூபாய் தரேன் இருக்காரு. அப்புறம் நீங்க உங்களுக்கு வாங்கினா எனக்கு இல்லையா? என்னது கூட உனக்கு தானே. நீங்க செய்யுங்க மருதமணி. அடி தண்ணி அண்ணே நம்ம பாட வருது, பாடட்டும்னே. ஆமா அண்ணே. அண்ணே ஷூ. அண்ணே நீ பாடுனே. ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா. கூப்பிட உள்ள வராதமா. கூப்பிட்ட உடனே வந்துருங்கல. நீங்க சோழநாத்தை வச்சா மாடு வரத்தானே செய்யும். அண்ணே அது உதட்ட. சரி இப்ப பாடுங்க, நான் வர மாட்டேன், நீங்க பாடுங்க. கொஞ்சமாவது கெஞ்ச விட்டா தாமா. அப்பதான் அது உள்ள ஏதாவது ஆயிக்கிரும். நீ வாட்டுக்கு படகு. சரி நான் வர மாட்டேன், நீங்க பாடுங்க. நீ வாட்டு படகு. இங்க ஒன்றும் சங்கதி கிடையாது. இங்க 1/2 நேரம் 3/4 நேரம் ஆகும். காய்ச்ச வேற. நான் மாத்திரை ஓட வேறாம விட்டுட்டு நான் வர மாட்டேன் மணி. நீ வராது இருந்தா மாத்திரை 2 மாத்திரை சேர்த்து போட்டு வந்திருப்பேன். மாத்திரை கூப்பிட்டு வராது. சரி 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 பாடுங்க. ஆமா அது இரும்பா இருந்தா தான் நான் பாட்டுக்கு நீட்டி வச்சுக்கிட்டே. ஒன்னத்தோட வாமா. ஓன் தந்தல நான் வாய வைக்கலாம். அங்க கூட்டு போய் தனியா வை போ. அண்ணே அது என்னண்ணே பாட்டு? எம்கேரே சொல்லிட்டா. இது என்ன பாட்டுனே? அந்த படம் தான் தண்ணி டேங்கில 4 பேர். அந்த படம் நீ உள்ள படம் வெண்ணமேனே. தண்ணி டாங்கிக்குள்ள என்ன பண்ணாங்க? ஓனானுக்கு அனகொண்டா ஜோடியா. சிங்கனா சிங்கடியா, சிங்கினா சிங்கி அடியா, சிறுச்சா நத்தி அடியா, பஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா. அரி அரி அரியா சினிஜா சிங்கி அடிய சிரிச்சா நிக்கடி வளைச்சு வளைச்சு கும்மி அடியும். என் தலைவன் வாமப்புல இறங்கிட்டான்டா. ஆமா இப்ப ஆத்துல வண்டியில மாடுக்கு மணல் அள்ளிருக்காரு. வண்டி நிறைய புல்லா. இப்ப இந்த மாடு ஏற மாட்டேன்னு தொட்டு தொட்டு பாக்குறான் அவன். எம்கேஆர் தட்டி கொடுக்குறாரு. எப்ப தட்டி கொடுக்கறது? என்ன தூங்கவா போறான்? தட்டு நானே எந்திரிக்க இங்க வரேன். என் தலைவன் அதெல்லாம் கிடையாதுடா. அவன் மாட்டு வண்டியில மணல் அள்ளவன் குண்டிய தட்டி கொடுக்குறான். ஆத்துக்குள்ள போய் நிப்பாட்டி வண்டியில புல்லா மணல் ஏத்துனா அந்த மாடு ஏறதுக்கு மலைக்கும். வாவுஜி அவன் நெஞ்செலும்பு உடச்சு விடாது. பிறகு திருப்பி மாட தம்பி மிஸ்டர் எலும்பு கொடு முட்டை. இந்த மாதிரி மாடு வரும்போது ரெட்டை கயத்தில் கொண்டு போவாரு. ஒத்த கயத்தில் பிடிச்சினா மாடு வந்து மடுவாக காலி பண்ணிடும். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது எப்படா சுண்டலி குசு ஓட்ட மாதிரி இருக்க மூஞ்சி. நீ டேய் நீ எப்படி ரோக்கர் பையன் எனக்கு தெரியும்டா. அடியாய் உனக்குன்னா ஒரு டேஸ்ட் வேணாம. என்னங்க ஏன்டி மண்டையை பாரு கொடை உடச்ச எலும்பு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. ஏன்டி அப்படி சொல்லாதீங்க. அவருக்குள்ள ஒரு இது இருக்கு. எது ஆட்டப்போச்சு இல்ல அவருக்குள்ள ஒரு இது இருக்கு. அவன் தன்னால நீர் ஒண்ணுக்கு வர்றதுக்கே 7 மாத்திரையை போட்டு இலையா வருதுன்னு அழுதுகிட்டு. அப்படி சொல்லாதீங்க அமுல் பேபிய. என் செல்லத்தை இவ திருந்த மாட்டா. பிறகு திருப்பி மகன் தலைவா இதெல்லாம் இங்க இருந்த தலைவா.
விஜி என் அருகில் வா. தம்பி அணைச்சி விடுப்பா ஓனே. அதுக்குதான் சம்பளம். போ இல்லைன்னா நீ போகலன்னா எனக்கு சம்பளத்தை காலை இழுச்சு வைடா. தலைவா நான் அங்கே வந்து அதெல்லாம் எனக்கு வெக்கமா இருக்கு போகவா. இல்லை நான் சொல்லி விடுறேன் தலைவா. நான் அங்கே வந்து அப்புறம் நானா எல்லா வேலையும் பார்த்தேன்னா அப்புறம் நான் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன் தலைவா. அதுக்கு அவன் திருந்த மாட்டேன். விஜி விஜி இந்த உலகத்தில் என்னப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க 2 பேர் பெரிய ஆளு? என்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டு நார்மல் வரும்போது வாங்க. உங்களுக்கு இப்போதான் சிரிக்க முடியாது. அப்போ ஒரே ஒரு விஷயம், நாங்கள் உள்ளே போயிட்டா இளைஞர் ஒரு உள்ளே இருக்காது. பார்க்குறீங்களா? சேம்பிள் காட்டவா? வேணாம் வேணாம். அது தம்பி அது அறியாத உள்ள தெரியாமல் செஞ்சு கருப்பு மன்னிச்சு விட்றா கண்டுகளை. அது 2க்காக வந்திருக்க இளைஞர் இந்த உசுறுகளை விடக்கூடாது. இது ஊரா எங்க உயிர். அது போறது. இப்போ இருந்தே நம்ம அண்ணன் தம்பி பவர் ஐயாவுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஊரா சித்தப்ப இங்கே பெரிய பையங்கள் தெரியாதுல்ல. நாங்கள் நிற்கணும்னு சொல்கிறாள் ஊரா கை தூக்குங்க. அப்படியே போடுங்க. உங்கள் கோமியத்தை குடிக்கிறேன் உள்ள போன்னு சொல்கிறாள்லாம் கை தூக்கு. அவர் ஐயா மூஞ்சிய பாரு. அவ்வளோதான். நீ எந்த தொகுதியில் இருந்தாலும் தோற்று போயிடுவேன். மாடு பொடி மாடு இவங்க பழைய இதெல்லாம் நினச்சிட்டாங்க. இவங்க உள்ளே போங்க கதை இதெல்லாம் இங்கே இல்லை. நேரத்துக்கு வந்துடுவாங்க. இம்புட்டு கூட்டம் வருதுன்னா எதுக்கு? இந்த உலகத்திலே கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அந்த கவலையை போக்குறதுக்காக ஏதோ கொஞ்சம் நேரம் சிரிப்போம் முடிதேன். இத்தனை உறவுகள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையிலேருந்து வந்திருக்காங்க, அலங்காநல்லூர்லேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். உங்கள் அன்புக்கு எத்தனை பிரிவெடுத்தாலும் இந்த கலைஞர் அத்தனை பேருமே ஈடு செய்ய முடியாத அன்புக்கு. தொண்டிலேருந்து அந்த மணி வந்திருக்கியா? டேய் தொண்டி மணி பூஜா கல்யாணம் பண்ணவன். கல்யாணம் முடிச்சு 2 நாளையில டொங்காசு படாம வந்தவன். அவனுக்கு தான் தெரியும் அந்த லீக் கோட்டோட வலி. அவனுக்கு தான் தெரியும். அப்ப இப்படி காலை இப்படி போட்டு அங்க உட்காந்து நாடகம் பார்த்திருப்பியான். நீ ஏப்பா என்னத்த இல்ல விதி வீட்டுல நீ உட்காந்து சிரிச்சிருப்பியா? அங்க கிளை 2 குத்து குத்திருக்கான். வேலை போலன்னு நோ சப்செட்னே. இல்ல அப்படிலாம் இல்ல. விடு இவ்வளவு கூட்டத்தை பார்த்திருப்பாரா? விஜி விஜி போ தம்பி மாங்கோட்டை முட்டை. விஜி உன்னை நான் தடவும் போது ஏழை ஒண்ணு அவர் போட்டிருக்க பெரிய தாலி சவுசர் மயிரை பாருவேன் போட்டுக்கிட்டு இடியாப்பம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மணி ஆயிடுச்சான். மணியனே அவர் தான் விழா கமிட்டினே. டொங்காசு போட போறியா நீ? கிளவி இருக்கா? இன்னும் உனக்கு கடல் உள் வாங்கிருச்சு. மருதமணிக்கு 1000 ரூபா பேரே காணா இங்கிட்டு இருக்கா? ஐயோ 1000 ரூபா கொடுத்துட்டீங்களா? நான் அப்பா நான் பெரிய ஆளுதாப்பா. கடல் நண்டு ஆனந்து குடிய கெடுத்தே விட்டானே. கடல் நண்டுலடா கடம்பா குடிடா. எல்லாம் இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. இது எதுக்கு நாங்கள் யாரையா கலக்க முடியாது? மண்டை மயக்கத்துக்கு மண்டை உடச்சு போடுவேன். நாட ஆடிக்கிட்டு நினைக்காத. விட்டா நொறுக்கிறது எலும்பு இருக்காது. அதான் கண்டாளி மானே. பொறுமசாமி ஐயோ தலைவனுக்கு கோவம் வந்துருச்சே. கத்தி எடுத்து குத்தி தலைவா சும்மா வந்துக்கிறியா? ஐயோ தலைவா கோபப்படாத தலைவா. சும்மா ஒண்ணு மாதிரி விழுந்துட்டு கொட்டையை கடிச்சு போடுவேன். தலைவா அதுனா மாங்கொட்டைய தலைவா கடிக்கிறதுக்கு. அவர் மேல ஏறி வர மாட்டேன். அதை வச்சு இவ்வளவு பேச்சு பேசுனேன். இல்லைன்னா பேசுவேனா? அவன் பாடிக்க ஏன் பாடிக்கலாம் பேச முடியுமா? விடுதலை அவனுக்கு அப்புறம் ஒரு கோட்டை வாங்கி தரேன். நிம்மதியாக படுத்து தூங்குவேன். அவர் தான் கல்வெட்டு செஞ்சு வரானா? கடம்பாக்குடி எஸ் ஆனந்தன் அவர்கள் எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாளர்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். விஜய் அங்க போ. அவன் போட்டு தொங்காசு. நான் வீட்டுக்குள்ள போறேன். ஏனே உன்கிட்ட காசு அதிகமா கூடிடுச்சுனா எனக்கு போறக்காக. என்னது ஊரா உனக்கு தானே விஜய். அந்த அவன் பாருங்க நாங்க எப்படி இடியாப்பம் இடியாப்பம் இருக்க விஜி வர்ற வியாழக்கிழமை எங்கன்னு இருப்ப? வியாழக்கிழமை சுடுகாட்டில் இருக்கும். எங்க அவரே விருதுறாரு. வேணாம் விஜி என்னதான் அவங்க சொன்னாலும் நான் உனக்காக நான் என்ன செய்ய போறேன் தங்கமே? என்ன செய்ய போற? இதை போய் என்ன செய்ய போற? விடு நான் அப்பயே
சொல்லிட்டேன்ல அதுவாச்சும் அவன் மண்டே வந்து வந்துட்டு போறேன் அவன் மண்டேத்தே வந்து வைப்பேன் அண்ணன் நம்ம சொல்ல வருதுண்ணே சொல்லட்டும்னே அண்ணே ஹிந்தி வாய்ப்பாடு சொல்ல போறாரு அவன் மண்டே வந்து பாப்பா இவன் அடியே கவுச்சி உடிச்ச கண்டாளி கோரா விதிக்கு கொண்டே ரெண்டு இருக்கும்போது தலைவா அம்மா டோனி 7 6 அடிச்சிட்டாரு 2 பேரும் காலையில மொச்ச பயத்துக்கு அடிச்சுக்கிடுவாங்க விஜி ஏலே 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 ப்ளீஸ்ரா இங்க வாடா என்ன விஜி விஜி எப்பதான் செய்வ நான் உங்க வீட்டுக்கு வரும்போது நான் பீரோலா இருப்பேன் பீரோலா இருந்தா நான் சாவியா இருப்பேன் நான் சேர மாட்டேன் நான் எப்படியாவது கள்ளச்சாவி போடுவேன் நான் சாவியை நெளிச்சிருவேன் நீ நினைச்சாலும் நான் தட்டிக்கிட்டு உள்ள விடுவேன் தலைவட்டா கிரேட் தலைவா நான் உனக்காக வாஷிங் மிஷினா இருப்பேன் வாஷிங் மிஷினா நான் உள்ளுக்க கிருன்னு சுத்துவேன் நான் சட்டையை கிழிச்சிருவேன் சட்டையை கிழிச்சா நான் ஊதி வச்சு தப்பேன் ஏய் எம்கேஆர் இப்படி கட்டி பிடிக்காத பின்னாடி தட்டுப்படுது ஐயய்யா அடியே நீனா அக்கா வாடிய மொத்தம் ஐயோ இது எறும்பு கடிச்ச மாதிரி கிடக்கு என்னமே இல்ல அவன்கிட்ட தங்கச்சி இல்ல ஏ அவன் கட்டடம் பூசின மாதிரி மலக்கு வேற ஏதாவது கம்பியை உள்ள வச்சிருந்துருக்கேன் விஜி நான் வர்ற சனிக்கிழமை வந்து உன் கட்டில் படுத்துக்கிறேன் ஓ ஏ நீ கட்டில அவன் கட்டில ஒருத்தர் நான் கீழே ஒருத்துக்கிறேன் ஆஹா 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 நீ இப்போ என்ன கையை பணஞ்சியா நான் தொட மாட்டேன்ப்பா ஐயோ நாங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் நீங்க ஒருத்தர் மொட்டை நாக்கு முண்டை விரும்புறதுக்கு வேற மாதிரி கேட்குது விஜி உன் புடதியில் நான் முத்தம் கொடுக்கவா சரி வீசுமுடா கத்தால வீசுமுடா சி அவன் புடலில் கொடுக்குறேன் நான் கழுத்தில் கொடுக்குறேன் நான் அதுல கொடுக்கவா நீ எதுலையும் கொடுப்பாத்தா நான் இல்லை நான் உனக்கு துணிகாய போடுற கொடியா இருப்பேன் நான் அதில் கவ்வியா இருப்பேன் கிளிப்பு முண்டை ஏதா ஒன்றுடா கவ்விட்டாலும் கிளிப்பிட்டாலும் ஒன்று தானே தடவாத வச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு நான் வயிற்றுக்குள்ள போற புரட்டாவா இருப்பேன் வயிற்றுக்குள்ள போற புரோட்டாவா இருந்தா எப்படி கல்ல அடிச்சு கொண்டே பத்தியா அவன் வயித்துல போற புரோட்டா நீங்க சொல்லுங்க ஆர்வமா இருக்கு புரோட்டாவா இருந்தா நான் புடிச்சுக்கிட்டு பிணைவேன் வேலை பேல்ற பியா இருப்பேன்னு சொல்லாம புடிச்சு பிணைஞ்சு புரோட்டாவை போடுவேன் டக்கு 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 அப்படியே சக்கு சக்கு நக்கு நக்கு சக்கு சக்கு நக்கு நக்கு உனக்கு பிள்ளை வரக்க நான் என்ன செய்யணும் ஏலே உன்னைய கொண்டுட்டு கூட நான் உள்ள போயிடலாம்டா பிள்ளை வளர்க்குறது போய் என்னடா செய்வாங்க 2 பயிலும் செய்ய மாட்டாங்க நான் தான் செய்யணும் அண்ணே 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 சொல்லட்டும் அண்ணே அண்ணே சொல்லுங்க அண்ணே ப்ளீஸ் அண்ணே அண்ணே எனக்காக அண்ணே அண்ணே சொல்லுண்ணே அண்ணே நீ சொல்லணும் அழுதுருவேண்ணே ஏன்னா அவன் கேட்குற மாதிரி பிள்ளை வளர்க்குறதுக்கு என்ன செய்வான் செய்யுங்க போய் சாம்பிராணி விட்டு நீர் விழாவிடா என்ன மண்டி போட்டு தானே ஐயோ டேய் இன்னும் ஒன்று கூட தெரியாம இருக்கேன் நீ கல்யாணம் முடிச்சுட்டு வா நான் வாத்தியார் வேலையா கொஞ்சம் நாளைக்கு போயிருக்கேன் நான் சோத்து பல்ல அடிச்சு விட்டுருவேன் ஐயோ சோத்து பிள்ளை அடிச்சு அந்த பிள்ளை ஓடி போயிடும் அப்போ நம்ம 2 கிட்டி டண்டக்கு 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 அட சண்டால போல தலைவா 2 பேத்துக்கும் சம்பளம் கிடையாது என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் விஜி நீ என்ன செய்வேன் உன் உதட்ட நான் என்ன செய்ய உதட்ட கங்கிட்ட சுட்டு விடு பாவிங்களா உங்களோட வந்து உதட்ட சூடு உதட்ட அதை போய் என்னடா செய்வாங்க மண் உன் மேலே அந்த மணிக்கு மண்ணெண்ணை குண்டை கூட வீசிட்டு நான் ஒரு அளவு இல்லையாடா 2 பேரும் செஞ்சு காமிப்போமா ஆனா நீ வேட்டுக்கு நீ அப்படி சொல்லிட்டு சம்பளம் வாங்க விடாம ஆக்கிறாத உன் தொடையில நான் மச்சமா இருப்பேன் ஐயோ ஆனா அந்த தொடையெல்லாம் சின்ன மச்சமா இருந்தா தெரியாதுடா நீங்க பாக்குறீங்களா 12 விறக்கடை இருக்கணும் நான் சும்மாவே நான் காற்று வந்து கிடைக்கிது அதை நான் பார்த்துட்டு அவ்வளவு அப்புறம் அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்றியா என்னன்னாலும் சரி தம்பி நான் என் ராசி துள ராசி தொலைச்சிக்கிட்டே போ அதை சொல்றேன் துள ராசிக்கு ஜோசியர் சொன்னார் என்ன சொன்னாரு இன்னும் 12 மாசம் ஆகணுமா என்ன அதுக்கு கல்யாணத்துக்கு அது வரைக்கும் அத்தாச்சியை நீ கட்டிக்கினே அத்தாச்சி அண்ணா நீங்க வச்சு நல்ல மனதுக்கு நீ நல்லா இருப்ப இவ்வளவுலாம் நீ ஆசைப்படுறது தப்பு நான் சின்ன டாடா ஏசியவே ஓட்ட முடியாதவனு இது 12 சக்கர லாரியை கொண்டு நான் இந்த வண்டியில்
ஏறி உட்கார முடியுமா? மருதமணி நம்ம 2 பேரும் நடந்து போனோம்னா இந்த ஊரு சினமே நம்மள பாக்கும். காய்ச்சி துப்பும். அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஐயோ கொழுந்தனாரு எனக்கு அவரு. எம்கேஆர் கொழுந்தனாரு. நீங்க தான் என் ஒரிஜினல் புருஷன். நீங்க தான் எனக்கு நாடக புருஷன். அந்த வழியில் நான் எங்க அம்மாட்ட விசாரிச்சு பார்த்தேன். நீ எனக்கு பெரியம்மா மகனா? அப்படியா? எங்க அம்மா சொல்லுச்சு. இவ்வளவு நேரம் தடவண்ணி அந்த பிள்ளை குழி பொண்ணு வர்ற வரைக்கும். அப்ப இதுல கொஞ்சம் வைங்க. இனிமே நான் உங்களை தொடவே மாட்டேன். அண்ணே கல்யாணத்துக்கு மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வரட்டுமாண்ணே உனக்கு? அது தம்பிக்கு 2 வருஷத்துக்கு கிடையாதா? நம்மளால சொந்தமாவெல்லாம் வண்டி வச்சு ஓட்ட முடியாதுடா. தம்பி வண்டி வாங்கினேன்னு லேசா உருட்டி பார்த்துக்கிறியா? அப்ப அண்ணே இடையில புகை தெளிச்சுன்னா என்னண்ணே பண்ணுவேன்? சைலன்ஸ்ல அடைச்சிருவேன். ஒண்டே ஒரு என்ன தொட்டேனா விஜி? நான் தொட மாட்டேன் தம்பி, நான் தொடவே மாட்டேன். என்ன ஆயில் உழுகும்? ஏல எந்த அண்ணனா தம்பி மடுவுல 2 பேரும் என்ன சொன்னீங்க? அதத்தான் சொன்னா. வேற மொட்டை நாக்க முட்டேன். விஜி உன்னை என்ன தப்பா சந்தேகப்பட்டேன்டா. ஆமா வாழ மட்டையை எடுத்துட்டு வாங்க உடனே புழு புழுன்னு புழு புழுன்னு எதை அறியும்? அது உடனே வாழை மட்டை கிடைக்காதுன்னு சொல்றேன். மழை வந்தவுடனே நின்றுச்சு பாத்தீங்களா? அதே நீர் கடுப்பு. விஜி அது சாமி கடலுக்கு போயிருக்கா, திரும்பி வர்றது வரைக்கும் மழை. உன்னை நான் பத்தினி நீ கிடையாதுடா, நீ தாண்டா 850 நீ. அது என்ன தம்பி 850 நீ? உடம்புக்கு தக்கன. உடம்பு தக்கனையா? எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்கிற நேரம். அது டயத்தை பார்க்காம தோணிட்டே 1 மணி. ஏன்னா கல்லா பிறந்தும் கோழி கொஞ்சம் இடம் தெரியாம எங்கன நின்றானோ என்னன்னே வந்த தம்பி காணா அந்த அக்காங்களா? அதே அந்த அக்கா அவங்க பெரியம்மா அவங்கள காணா. இந்த பெரியம்மா மகளுக்கு ஒரு சின்னமா பறக்க போகுது. கண்ணுல பால ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சுல பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார கோவில் வந்த தேனே தேனே அடியஞ்சுதமி ஏ நீ கார்ல கூட்டு வந்து உனக்கு பசிக்க விடாம சோறை போட்டு ஒரு நாளைக்கு கேட்காத அளவுக்கு சம்பளம் கொடுத்த எம்கேஆர முதுகுல சாத்தி வச்சு அடிச்ச வர்றா. என்ன தம்பி நீ அதிசயமா சொல்லிக்கிட்டு? பெத்த தாய் தேப்ப 20 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க, வளர்த்து அவங்களுக்கு வேணுன்றதை வாங்கி தர்றாங்க. அவங்களா போய் வம்பா பத்திரிக்கை அடித்து கல்யாணம் முடிச்சு இது பண்ணி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்புறம் கதை படிச்சு அவங்க 2 பேர்த்தையும் உள்ள தள்ளிடுறாங்க, அவங்களும் சேர்ந்து போகிறாங்க. அந்த மாதிரி டைலாக் தெரியலன்னா அப்படியே ஊருகா நக்கின மாதிரி போயிடுவார். ஒத்து கோழி மொத்த எடுத்து ஒருத்து வச்சு பல்வேறு பார்த்தா ஒன்னு சுதீரது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னைத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது உவிரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான். இப்ப கூட்டம் குறையும் பொதுவாகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா, நீங்க 2 வீலர்ல பார்த்து தானே போகணும் ஐயா. கல்லழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லச்சல் நேரில் வந்து நடை போட்டது. அண்ணே மண்டி போடுதுண்ணே. மண்டி ஓட்டு அந்த அடப்பை உறிஞ்சுவார். நம்ம கக்கூஸ் தான் பேசாம
கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்து கல்லுச்சல் நீரில் வந்து நடை ஓட்டது நெஞ்சை அது எடை ஓட்டது தாம்பூலந்தா மத்தாமணி பாக்கி வந்து பச்சைக்கு தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு வீச்சம்படுத்தவை சி அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மிளந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த மருதமணி எனக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணையா ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா அண்ணே கோயில காப்பு கட்டுறாங்களா பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு போகணுமா சொல்லி இருக்கனே கோவில்ல காப்பு கட்ட நேரமாகிவிட்டதால் காப்பு கட்டும் பக்த கோடி அன்பு அன்பர்களே எல்லாரும் கோயில் ஆலயத்துக்கு செல்லும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கிறார்கள். பக்தியோடு ஒரு மனதோடு உங்கள் மனதில் உள்ள குறைகளெல்லாம் நினைத்து காப்பு கட்டுங்க. குறையை தேர்த்து வைப்பாள் இந்த தாய். காப்பு கட்ட போங்க. காப்பு கட்ட போகிறதுக்கு முதல்ல 100 ரூபாய் காணிக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாய் காணிக்க பயலுகடா கொடூரமா. காதலை சொல்லு தாயே மகமாய். டார்லிங் 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 மருதமணி ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ.